வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்க நிபுணர் குழு. பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பெட்ரோலியத்துறை அமைச்சகம் பரிந்துரை. பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை முன்னிறுத்த எதிர்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் மீண்டும் போர்க்கொடி. பயிரிழப்புக்கு நிவாரணம் கோரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். முல்லை பெரியாறு பாசன பகுதிகளிலும் எதிர்பார்ப்பு. விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்க நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி கடிதம் அனுப்பியுள்ளார். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி ஞாயிற்றுக்கிழமை பிரதமருக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அதில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்விற்கேற்ப பெட்ரோல் டீசல் மீதான விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்ள மத்திய நிதி அமைச்சகம் முடிவு செய்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் நஷ்டத்தை சரி செய்யும் விஷயத்தில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதிக்கான சுங்க வரி விதிப்பு முறையில் சமநிலை ஏற்படுத்த வேண்டும் என்று நிதி அமைச்சகம் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள மொய்லி, இதில் பிரதமர் தலையிட்டு தகுந்த நிபுணர் குழுவை அமைத்து விலை உயர்வு மற்றும் சுங்க வரி விதிப்பு முறையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரை அரசியல் கட்சிகளோ சாதுக்களோ தீர்மானிக்க முடியாது என்று ஐக்கிய ஜனதா தளத்தின் செய்தி தொடர்பாளர் சிவானந்த் திவாரி தெரிவித்துள்ளார். வரும் 2014ஆம் ஆண்டு நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக குஜராத் மாநில முதல்வர் நரேந்திர மோடியை அறிவிக்க வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் உட்பட பல்வேறு அமைப்புகள் முன்மொழிந்து வருகின்றன. இந்நிலையில் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு சாதுக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அயோத்தியாவில் உள்ள அனுமந்த் கார்கி கோவிலைச் சேர்ந்த சாது கியான்தாஸ் கூறுகையில், இந்து சாதுக்கள் நரேந்திர மோடி பிரதமராவதை விரும்புகிறோம் என்றும் தங்கள் விருப்பம் நிறைவேறினால் மகிழ்ச்சி அடைவோம் என்றும் கூறினார். संत तो पहले से उनको मानती है, नरेंद्र मोदी जी को. हम अपना हमसे पूछिए, हम उनको बहुत मानते हैं. हम उनको प्रधानमंत्री के रूप में बहुत दिन से देखना चाहते हैं. वह सौभाग्य उनको प्राप्त हो जाए तो हम बहुत खुश होंगे. நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக சாதுக்கள் வரவேற்றுள்ளதற்கு பாட்னாவில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த ஐக்கிய ஜனதா தள செய்தி தொடர்பாளர் சிவானந்த் திவாரி, அரசியல் கட்சிகளோ சாதுக்களோ தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்ய முடியாது என்றும், தேர்தல் பிரச்சாரத்தின் போது யாரை பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு தெரியும் என்றும் கூறினார். சாதுக்கள் எப்படி இந்த முடிவை எடுக்கலாம் என்றும் திவாரி கேள்வி எழுப்பினார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க கோரி அப்பகுதி விவசாயிகள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். காவிரியில் இருந்து கர்நாடக அரசு போதுமான தண்ணீர் திறந்து விடாததாலும் பருவமழை பொய்த்து போனதாலும் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குறுவை மற்றும் சம்பா நெல் சாகுபடி செய்ய முடியாமல் விரக்தி அடைந்துள்ளனர். எனவே காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதியாக 1000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி திருவாரூர், தஞ்சை, நாகை மாவட்ட விவசாயிகள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். டெல்டா மாவட்ட பகுதிகளை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். தற்கொலையாலும் அதிர்ச்சியாலும் மரணமடைந்த விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வற்புறுத்தி மனித சங்கிலி இயக்கம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் நிவாரண சம்பந்தமான அறிவிப்பை வெளியிடாமல் காலதாமதப்படுத்துவது வன்மையான கண்டனத்துக்குரியது. உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்குரிய உருப்படியான நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி மற்றும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியிலும் மனித சங்கிலி போராட்டம் நடந்தது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாததால் தேனி மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள 5,000 ஏக்கர் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு நிவாரணத்தை விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். தேனி மாவட்டம் விவசாயம் சார்ந்த பகுதி. இம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் முல்லை பெரியாறு அணை நீரை நம்பியே விவசாயம் செய்து வருகின்றனர். தேனி அருகே உள்ள கோட்டூர், தர்மபுரி, பூமலைக்குண்டு, மல்லிங்காப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 5,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல், சோளம், உளுந்து, கம்பு போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. இப்பகுதி விவசாய நிலங்களுக்கு முல்லை பெரியாறு அணையிலிருந்து வரக்கூடிய நீரை ஒரு பகுதியாக பிரித்து பிடிஆர் கால்வாய் மற்றும் பெரியார் கால்வாய் மூலம் திறந்துவிடப்படுகிறது. விவசாயத்திற்காக ஆண்டுக்கு 120 நாட்கள் வரை இக்கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம்.
ஆனால் இந்த ஆண்டு பருவமழை குறைந்ததாலும் முல்லை பெரியாறு அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தாலும் இப்பகுதி விவசாயிகளுக்கு இதுவரை 10 நாட்கள் மட்டுமே தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. போதிய நீர்வரத்து இல்லாததால் இப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் கருகும் நிலை உள்ளதால் விவசாயிகள் கவலையில் மூழ்கியுள்ளனர். விவசாயம் இந்த வட்டம் பருவமழையும் பெய்யலைங்க. டிடிஆர் கால்வாயிலிருந்து தண்ணி வரக்கூடிய மழை இல்லாதனால தண்ணியும் கிடைக்கலைங்க. அதை நம்பி வெள்ளாமை செஞ்சு நெல், மக்காச்சோளம், மானாவாரி, உளுந்து, குதிரைவாலி, இந்த மாதிரி கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி நவதானிய வெள்ளாமை செஞ்சவங்க. வெள்ளாமையில் எந்த விளைச்சலுமே இல்லைங்க. ஏக்கருக்கு 30,000 முதல் 40,000 ரூபாய் வரை கடன் வாங்கி செலவழித்தும் தண்ணீர் இன்றி பயிர்கள் கருகுவதால் விவசாயிகள் விரக்தி அடைந்துள்ளனர். கடும் பனிப்பொழிவால் பன்னீர் திராட்சையை அறுவடை செய்ய முடியாததாலும் அழுகி வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாலும் கோவை மாவட்ட திராட்சை விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்குள்ளாகியுள்ளனர். கோவையை அடுத்த தொண்டாமுத்தூர் பகுதிக்குட்பட்ட பேரூர், காளம்பாளையம், மாதம்பட்டி, தீனம்பாளையம் உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1500 ஏக்கரில் பன்னீர் திராட்சை பயிரிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் எதிர்பார்த்த விளைச்சல் இல்லை. இந்நிலையில் ஓரளவே விளைந்துள்ள திராட்சையையும் கடந்த ஓரிரு வாரங்களாக காலை, மாலை நேரங்களில் கடும் பனிப்பொழிவின் காரணத்தால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்சமயம் திராட்சை விவசாயம் கடுமையான சிக்கலை எதிர்நோக்கியுள்ளது. அதற்கு காரணம் பருவமழை பொய்த்துவிட்டது. நிலத்தடி நீர் வெகுவாக கீழே சென்று விட்டதால் நீரின் தன்மை வெகுவாக குறைந்துவிட்டது. மேலும் இந்த கடுமையான பனிப்பொழிவு உள்ளதால் திராட்சை விவசாயத்திற்கு அதிகமான உற்பத்தி செலவு அதிகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு திராட்சை விவசாயம் இப்பொழுது லாபகரமாக இல்லை. கடந்த ஒரு மாதத்துக்கு முன் திராட்சை விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் சரியான விலை இல்லை. ஆனால் தற்போது கடும் பனிப்பொழிவு உள்ளிட்ட காரணங்களால் விளைச்சல் கணிசமாக குறைந்தும் கூட குளிர்காலம் என்பதால் திராட்சை விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதனால் திராட்சை விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்குள்ளாகியுள்ளனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியில் மூடப்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளையும் மீண்டும் திறக்க காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் துமால் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபோது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியின் போது திறக்கப்பட்ட 149 அரசு பள்ளிகளை மூடியது. இந்நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள வீரபத்ர சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா ஆட்சியின் போது மூடப்பட்ட 149 அரசு பள்ளிகளையும் மீண்டும் திறக்க முடிவு செய்துள்ளது. महीनों में उसको उन्होंने बंद करने का फैसला कर दिया था. इसलिए जो है कांग्रेस की सरकार बनी है, जनता की सरकार है. इसलिए जनता की मांग के मुताबिक 5 साल में ये मुद्दा चलता रहा. हम विधानसभा के भीतर और बाहर इसको उठाते रहे कि आपको जो है एक सरकार का जो फैसला था बच्चों को नज़दीक से नज़दीक शिक्षा देने का, उसको आपने जो है धक्का पहुंचाया है. इसलिए कैबिनेट ने फैसला किया कि जो भी कांग्रेस शासन में स्कूल खुले थे उनको एक मुश्त बहाल किया जाए. காங்கிரஸ் ஆட்சியில் திறக்கப்பட்ட பள்ளிகளை பாரதிய ஜனதா மூடிவிட்டது என்பதற்காகவே காங்கிரஸ் மீண்டும் அப்பள்ளிகளை திறக்கிறது. இதில் அரசியல் உள்நோக்கம்தான் உள்ளது என்று பாரதிய ஜனதாவின் மாஜி தலைவர் சுரேஷ் பரத்வாஜ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய சென்சார் வாரியம் திரைப்படங்களுக்கு சான்றிதழ் வழங்கிய பிறகு தடை விதிக்க யாருக்கும் அதிகாரமில்லை என்று இந்திய சென்சார் வாரிய முன்னாள் தலைவர் அனுபம் கேர் தெரிவித்துள்ளார். நடிகர் கமல்ஹாசன் எழுதி இயக்கிய விஸ்வரூபம் திரைப்படம் முஸ்லிம்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும்படியாக உள்ளது என்று கூறி தமிழக அரசு தடை விதித்தது. இதையடுத்து முஸ்லிம் அமைப்பினருடன் கமல்ஹாசன் பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு ஏற்பாடு செய்தது. சென்னை தலைமை செயலகத்தில் சனிக்கிழமை நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டது. விஸ்வரூபம் திரைப்படத்தில் 7 காட்சிகளை நீக்க கமல்ஹாசன் பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் இந்திய சென்சார் போர்டின் முன்னாள் தலைவர் அனுபம் கேர் கூறுகையில், எந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்யலாம் என்று முடிவெடுக்கும் முதன்மை குழுவாக சென்சார் வாரியம் இருக்கிறது என்றும், விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு சென்சார் வாரியம் சான்றிதழ் அளித்த பிறகு அதை தடுக்க யாருக்கும் அதிகாரமில்லை என்றும் கூறினார். Passed by censor board, it should be just left there. Nobody should interfere in it. No other agencies, no foundation, no organizations. I think it's a very frightening stance that we are letting it happen. It's absolutely ridiculous, and it's not a very good thing to do. It's a film passed by a constitutional authority,
and it should be left there only. And nothing should be, no power or no authorities after that qualified to ban it. சமீப காலமாக பல்வேறு அமைப்புகள் சில படங்களை வெளியிட தடை செய்ய கோரி போராட்டங்கள் நடத்துகின்றன என்றும் இதற்கெல்லாம் கலைஞர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்றும் அனுபம் கேர் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடியில் அமைந்துள்ள சாய்பாபா கோவிலுக்கு 274 கோடி ரூபாய் பக்தர்கள் மூலம் நன்கொடை கிடைத்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஷீரடி சாய்பாபா கோவில். இக்கோவில் கடந்த ஆண்டு மட்டும் பக்தர்களிடமிருந்து 274 கோடியே 71 லட்சம் ரூபாய் நன்கொடையாக பெற்றுள்ளது. இதில் 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள 36 கிலோ தங்கமும் அடங்கும். இத்தகவலை சாய்பாபா சன்னிதானத்தின் செயல் அலுவலர் கிஷோர் மோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். to December 2012 इस कैलेंडर ईयर में जो कैश रिसीट है वो अमाउंट 274 करोड़ है. ये अमाउंट 2011 से 20% ज़्यादा है. 2011 में यही अमाउंट 225 करोड़ था. 2012 में गोल्ड 36 kg प्राप्त हुआ है. 2011 में यही 36 kg ही था. இதில் 57 கோடி ரூபாய் சன்னிதானத்தின் நன்கொடை கவுண்டர்களிலும் 181 கோடி ரூபாய் உண்டியல் மூலமும் 40 கோடி ரூபாய் காசோலை பணவிடை மூலமாகவும் பெறப்பட்டதாக கிஷோர் தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு முதல் முறையாக வந்த கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர் பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் சனிக்கிழமையன்று அதிகாலை திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோவிலுக்கு வருகை தந்தார். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையுடன் பாரம்பரிய முறைப்படி உடை அணிந்திருந்த டெண்டுல்கருக்கு கோவில் நிர்வாகத்தினர் தங்களது வழக்கப்படி பட்டு துணி மற்றும் பிரசாதம் புனித நீர் வழங்கினர். அப்போது வரும் போட்டிகளில் சிறப்பாக விளையாட வேண்டுமென குருக்கள் மந்திரம் ஓதினர். பயபக்தியுடன் ஏழுமலையானை வழிபட்ட சச்சின் டெண்டுல்கர் சுப்ரபாத கீர்த்தனை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். 20 நிமிட நேரம் கோவிலில் இருந்து விட்டு சச்சின் புறப்பட்டுச் சென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து அண்மையில் விலகிய சச்சின் டெண்டுல்கர் சென்னையில் 22ஆம் தேதி துவங்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,768 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,846 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 62 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 58,635 ரூபாயாக இருந்தது. மாணவர்கள் பொதுமக்களிடம் அறிவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பல்லுயிர் மற்றும் உணவு பாதுகாப்பை வலியுறுத்திய அறிவியல் திருவிழா சென்னையில் களை கட்டியது. மனிதனின் அன்றாட வாழ்வில் ஒருங்கிணைந்துவிட்ட அறிவியலின் முக்கியத்துவம், அதன் ஆற்றல் மற்றும் தாக்கத்தை மாணவர்கள் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் சென்னை அறிவியல் திருவிழா 2013 நடந்தது. தமிழக அரசின் அறிவியல் நகரம், அண்ணா பல்கலைக்கழகம் இணைந்து துவக்கிய இவ்விழா கிண்டி காந்தி மண்டபம் சாலையில் உள்ள அண்ணா ஜெம் அறிவியல் பூங்கா மேல்நிலைப் பள்ளியில் நடந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற தலைப்பில் நடந்து வந்த அறிவியல் திருவிழா இந்த ஆண்டு பல்லுயிர் மற்றும் உணவு பாதுகாப்பு என்ற தலைப்பில் களை கட்டியது. ஆற்றல், பல்லுயிர், உணவு பாதுகாப்பு, பொது அறிவியல் மற்றும் சுகாதாரம் என்ற 5 பிரிவுகளில் 150 அரங்குகளில் அறிவியல் சம்பந்தமான கண்டுபிடிப்புகள், செய்திகள் இடம்பெற்றிருந்தன. 5 முறையாக அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட நிகழ்வு இம்முறை பன்னுயிர் மற்றும் உணவு பாதுகாப்பு என்ற கருத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. 5 கருத்துக்களாக பிரிக்கப்பட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆற்றல், பன்னுயிர், உணவு பாதுகாப்பு, பொது அறிவியல் மற்றும் சுகாதாரம், ஹெல்த் ஆகிய கருத்துக்களில் நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே அறிவியல் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்படும் நிகழ்வாகும். இந்த அறிவியல் திருவிழாவில் பவர் ஜெனரேட்டர் மூலம் மின் உற்பத்தி செய்யும் முறை, உணவுப் பொருட்களில் உள்ள கலப்படத்தை கண்டுபிடிப்பது, குடிநீரை சுத்தமாக உபயோகிப்பது, மூலிகை தோட்டங்கள், மீன் உணவுகளின் மகத்துவம் மற்றும் பல்வேறு பழங்களில் உள்ள விட்டமின்கள் மற்றும் சத்துக்களை கண்டறிவது உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் செய்திகள் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு செய்முறை மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டன. இங்க ஒரு ஸ்டால்லையும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. நாங்க தெரியாத விஷயத்தெல்லாம் நிறைய கத்துக்கிட்டோம். ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி சாப்பிடுறது, வாட்டர் கன்சர்வேஷன், ஃபுட் மெட்டீரியல்ஸ் நிறைய கத்துக்கிட்டோம். நாங்க எல்லாமே ஒரு ஸ்டால்லையும் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஸ்டாண்ட் பண்ணி நிறைய கத்துக்கிட்டோம். ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எங்களுக்கு வேஸ்ட் ஆகாம எல்லாமே நாங்க கத்துக்கிட்டோம்.
இந்த அறிவியல் திருவிழாவில் குழு கலந்துரையாடல், விரிவுரைகள் போன்ற பல்வேறு அறிவியல் சம்பந்தமான சந்தேகங்களுக்கும் விளக்கம் தரப்பட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.